குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஜூனியர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சீனியர். நீங்கள் சினிமாக்கெல்லாம் போவீங்களா? அட அதான வேலையே, நிறைய படத்துக்கு போவேன். யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். கமல், ரஜினி, அஜித், விஜய் எல்லாரையும் பிடிக்கும் சார். எல்லார் படம் பார்ப்பேன் சார். ஏன் ரஜினிகாந்த் பிடிக்கும் உங்களுக்கு? வசனங்கள்லாம் ஷார்ப்பாக இருக்கும் சார். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது கேட்டால் உடனே மனப்பாடம் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான். எல்லாமும் இல்லை, ஆனால் உன்னிப்பாக கவனித்தா நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். இப்போ ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தடவை தான் கேட்கணும், 2வது தடவை பார்க்கக்கூடாது. அதில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. என்ன சார் பீடிகைலாம் பெருசாக இருக்குது? நல்லா கவனித்தா மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். 2வது தடவை பார்த்தீங்கன்னா அது சீட்டிங். சரி சீனியர். Landlord and servant. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தாராம். அவருக்கு ஏராளமாக மரங்கள் உண்டாம். அதில் கூலிக்காரங்க அப்பப்போ மரத்தில் ஏற வேண்டியது, தேங்காயை பறிக்க வேண்டியது, மாங்காயை பறிக்க வேண்டியது, நொங்க பறிக்க வேண்டியது, இப்படி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்ததான். பண்ணையார்கிட்ட போய், எசம்மா முதலாளி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தீர்த்து வச்சிடுறீங்களா அப்படின்னாராம். பண்ணையாரும் ஜாலியான டைப்பு. இதுக்கு என்னப்பா பிரச்சனை, ஓன் சந்தேகத்தை தீர்த்து வச்சுருந்தா இங்கே கடமை, சொல்லு அப்படின்னாராம். அவர் நான் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மரமாக ஏறி உங்களுக்கு தேவையான காயெல்லாம் பறித்து போடுறேன். ஆனால் எனக்கு குறைவான சம்பளத்தை கூலியாக தர்றீங்க. ஆனால் அந்த வாரம் முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறான் பாருங்க, மேஸ்திரின்னு. அவர் ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படியே நின்றுட்டுருப்பார். நீங்கள் அங்கிட்டு போன போகிற, டே வாடா அங்கே போடா அப்படின்னுவார். இவருக்கு ஒரு ஆள் கொடையை வேற பிடிச்சி நிற்கணும். ஆனால் அவருக்கு நீங்கள் கொள்ளையாக சம்பளம் கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம் முதலாளி, இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்கன்னாராம். அப்படின்னோடனே இவருக்கு சிரிப்பு வந்துருச்சான் பண்ணையாருக்கு. இவ்வளோ தானடா அவன் பிரச்சனை, தீர்த்து வச்சிடறேன் போ அப்படின்னாராம். கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு வண்டி போச்சான். இந்த வண்டி எங்கே போகுது கேட்டோப்பா அப்படின்னாரான். இந்த கூலிக்காரன் குடுன்னு ஓடினானா. ஓடி போய், முதலாளி இந்த வண்டி ராஜபாளையத்துலேருந்து மதுரைக்கு போகுதுன்னானா. அப்படியா அப்படின்னு வச்சுட்டு, சரி அதில் என்ன போகுது கேட்டுவா அப்படின்னாரான். மறுபடியும் குடுன்னு ஓடினானா. வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிடுச்சு. வேகமாக ஓடி போய், எப்பா இதில் என்ன போகுது கேட்டவர் சொன்னார் அப்படின்னானா. இதில் நெல் போகுது அப்படின்னு சொன்னானா வண்டிக்காரன். குடுன்னு மறுபடியும் திரும்ப ஓடி வந்து, ஐயா இதில் நெல் போகுதியா அப்படின்னானா இந்த கூலிக்காரன். உடனே பண்ணையார் பார்த்தா, அடாடாடா அது எத்தனை மூட்டை நெல் போகுதுன்னு விசாரிக்கலையா, சரி போய் கேட்டாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். இப்போ மறுபடியும் வழக்கம் போல் ரேஸ் ஸ்டைலில் குடுன்னு ஓடி அங்கே போய், ஐயா இதில் எத்தனை மூட்டையா நெல் போகுது சொல்லுங்கயா அப்படின்னா. இதுக்குள்ளே வண்டி 1/2 கிலோமீட்டர் வந்துருச்சு. பண்ணையார் காத்திருப்பாரின் பதட்டத்தில் வேகமாக வேர்க்க விறுவிறுக்க ஓடியாந்து பண்ணையார்கிட்ட ஐயா அதில் 200 மூட்டை நெல் போதாயா அப்படின்னு சொன்னானா. பண்ணையார், சரி ஒரு மூட்டை நெல் என்ன விலையா அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி, ஐயோ அதை கேட்கலையே அப்படின்னு சொல்லி குடுன்னு திரும்ப ஓடி மறுபடியும் ஐயா ஒரு மூட்டை நெல் 100 ரூபாயா அப்படின்னு சொன்னானா. அப்புறம் சரி இரு மூச்சு வாங்குற நெல் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே பண்ணையார் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டி போச்சான். உடனே பக்கத்தில் நின்ன அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு, அப்பா அது என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னாராம். இந்த மேஸ்திரி போனாராம். 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தாராம். ஐயா அந்த வண்டியில் விருதுநகர்லேருந்து மதுரைக்கு வெல்லம் போயிட்டுருக்கு. அது முதல் குவாலிட்டி வெல்லம். ஒரு மூட்டை விலை 300 ரூபா. அதை கிட்டத்தட்ட 400 மூட்டை இருக்குது. அதில் நமக்கு வேணும்னா வாங்கிக்கிறாங்களாம், கிரெடிட் கூட தராங்களான்னு சொன்னாங்களாம். அப்படி திரும்பி கூலிக்காரனை பார்த்தாராம் அவர். எப்பா புரியுதா, அவரை ஏன் மேஸ்திரியாக வச்சுருக்கேன், உன்னைய கூலிக்காரனா வச்சுருக்கேன்னு. உன்னால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையைத்தான் செய்ய முடியும். ஆனால் மேஸ்திரியால் ஒரு நேரத்தில் பல வேலை செய்ய முடியும். உன்ன மாதிரி 10 கூலிக்காரனா 10 விதமாக அவர் வேலை வாங்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் மேஸ்திரியாக இருக்கார். புரியுதா? எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வேல்யூ அதிகம், புரிஞ்சுக்கோ. உடம்புல வலிமையை விட புத்தி வலிமை பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாராம்.